பயம், கவலை, பதற்றம் இவையெல்லாம் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய இயல்பான உணர்வுகள். சில நேரங்களில் அந்த பயம் உங்கள் மனக்கதவை தட்டும். சில நேரங்களில் சந்தேகம் உங்கள் மனதை கடக்கும். அப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று: நீங்கள் பலவீனமானவர் இல்லை. உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்திதான் ஆழ்மனம். உங்கள் ஆழ்மனத்தின் சக்தியால் நீங்கள் உருவாக்கும் எண்ணங்களும் கற்பனைகளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வலிமை கொண்டவை. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிடம் கண்களை மூடி முருகன் பெயரை நினையுங்கள். ஓம் சரவணபவா என்று சொல்லுங்கள். ஏனெனில் முருகன் என்பது வெறும் தெய்வம் மட்டுமில்லை, அவர் தைரியத்தின் உருவம், அவர் வெற்றியின் அடையாளம். முருகன் கையில் இருக்கும் வேல் எந்த இருளையும் கிழிக்கும் சக்தி கொண்டது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் வரும் பயம், கவலை, சந்தேகம் இவையெல்லாம் இருள் மாதிரி. முருகனை நம்பி நீங்கள் உங்கள் இலட்சியத்தை நினைத்தால் அந்த இருள் மெதுவாக மறைந்துவிடும். நீங்கள் நினைப்பது போல உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் வளர ஆரம்பிக்கும். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி உருவாகும். அதனால் தான் பெரியவர்கள் சொல்வார்கள், முயற்சி செய்யும் மனிதனை முருகன் எப்போதும் கைவிட மாட்டார். ஆகவே வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். முயற்சி தொடருங்கள். நம்பிக்கை வைத்திருங்கள். ஏனெனில் இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நாள் வெற்றி உதிக்கும். அந்த நாள் வரை முயற்சி செய்யுங்கள். முருகனை நம்புங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நிழல்களும் பறந்து செல்லும். ஓம் சரவணபவா.